குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ நம்ம குழந்தை இல்லாததுக்கு காரணங்கள் பார்த்துருக்கோம் நம்மளோட வீடியோஸில். அதில் 40% மேல் பார்ட்னர், 40% ஃபீமேல், மித்த 20% நம்மளுக்கு என்ன காரணம்னு தெரியாது. இல்லை 2 பேருமே காரணமாக இருக்கலாம். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. அதாவது இப்போ ஹஸ்பண்டோட செமன் அனாலிசிஸ் பண்ணுறபோது நிறைய பேருக்கு குறைபாடுகள் இருக்குது. மோட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. இது ஏன் இப்போ இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் ரொம்ப மாறிடுச்சு. ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் உட்காந்து நைட் ஜாப்ஸ் செய்கிறது, அதுக்கப்புறம் உணவு முறைகள் எராட்டிக்காக சாப்பிட்றது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸு இதெல்லாம் அதிகமாக ஆகிறதுனால மேல் இன்ஃபர்டிலிட்டியோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் கண்டிப்பாக சீக்கிரமே பார்க்கணும். ஏன்னா அந்த கவுண்ட்ஸ் கம்மியாயிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டுட்டு சீக்கிரமாக உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், சப்போஸ் ரொம்ப கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, ஐயுஐ இப்போவே பண்ணணும். அதாவது விந்தணுக்கள் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக ஓவுலேஷன் டைமில் இன்ஜெக்ட் பண்ணணுமா, இல்லை நம்ம டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப் மாதிரி போகணுமா அப்படின்னு டாக்டர் செஞ்சாங்கன்னா சீக்கிரமே செஞ்சிடுங்க. ஏன்னா அந்த கவுண்ட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக கம்மியாயிட்டே வருது, இல்லை கவுண்ட்ஸே இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாமல் போகுது. ஸோ இதோட காஸ்ட் பல விதங்கள் இருக்கும். அது எதனால நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் ஏர்லியர் மெடிக்கல் அட்வைஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.